ஹாய் வீவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். வெல்கம் டு அபி ரிலாக்ஸ் டைம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். அனைவருக்கும் தீப திருநாள் வாழ்த்துக்கள். தேர்ஸ்டே நைட்டே எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. கிச்சன்லாம் நீட் பண்ணி மார்னிங் எந்திரிச்சோன்னையும் நம்ம பூஜைக்கு ரெடி பண்ணுற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு தான் படுத்தோம். 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சாச்சு. காலையில் ரொம்ப குளிர், மழை வேறு பெஞ்சிட்டு இருந்ததுனால வெந்நீர் போட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு. பூஜைக்கு உள்ளதெல்லாம் திங்ஸ் எல்லாம் பொட்டு வச்சு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலையில் எல்லோரும் பரபரப்பாக இருப்பீங்க, நாங்களும் பரபரப்பாக தான் இருக்கோம். விளக்கெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஏன்னா ஈவினிங் ரெடி பண்ணி விளக்கேற்ற டைம் ஆயிரும் ஆஃபீஸுன்னு அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போயே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போயிடணும்னு சொல்லிட்டு எல்லாம் காலையில் ரெடி பண்ணியாச்சு. விளக்குக்கு பொட்டு வைக்க போகிறேன். பொட்டு வைக்கிறது ஈஸியாக இருக்கிறதுக்காக எல்லாத்தையும் தனித்தனியாக பொட்டு வைக்க டைம் ஆகும். அதனால் ஈஸியாக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டாச்சு. அதில் கொஞ்சமாக சந்தனம் கரைச்சிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இன்றைக்கி பெருசாக சமையல் ஒன்றும் கிடையாது. பசங்கள்லாம் ஃபாஸ்டிங் இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. கார்த்திகை தீப திருநாள் அதுவுமா ஓகேன்னு சொல்லிவிட்டு நான் பூஜைக்கான திங்ஸ் ரெடி பண்ணுறதுக்கு உட்காந்துட்டேன். நல்லா அப்படி கரைச்சிட்டு இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் அந்த இடத்துல மட்டும் குங்குமம் வச்சா போதும். இப்படி விட நான் ஃபேனை போட்டு காய வச்சிட போகிறேன் எல்லாத்தையுமே. அந்த மாதிரி எல்லாமே மஞ்சளில் ஃபுல்லாக முக்கி எடுத்துட்டு நம்ம குங்குமம் மட்டும் அந்த கார்னரில் வச்சா போதும். சீக்கிரமாகவே வேலை முடிஞ்சிடும். ஏன்னா அகல் விளக்கு நம்ம நிறையா வைப்போம், நிறைய எண்ணிக்கையில் வைப்போம். அதனால் எல்லாத்துக்கும் தனித்தனியாக வைக்கிறது டைம் ஆகும். அப்படிங்கனால இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணியாச்சு. இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தம் சிம்பிள் கொடுங்க. பூஜையில் இருக்கிற விளக்கு, அகல் விளக்கு எல்லாமே எனக்கு பொட்டு வச்சு எல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக நான் ரெடி பண்ணி முடிக்கிறதுக்கு. பூஜை திங்ஸ்லாம் என் ஹஸ்பண்ட் தான் விளக்கி கொடுத்தாங்க. அதை நான் வீடியோ எடுக்க முடியல. உங்கள் வீட்டில் உங்களுக்கு யார் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுவா அப்படிங்கிறத கமெண்டில் போடுங்க. இடையில சோட்டுவும் சோனாவும் சுற்றி சுற்றி பார்த்துட்டே இருந்தாங்க, என்னமோ பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே அப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தேன். என்ன பாரு, நான் பேசுறது காது கேட்குதா உனக்கு? பாரா, போய் காதை பாரு, எப்படி சைடு பார்க்குற பாரு. வெளில போவியா? இன்னைக்கு ஃபுல்லாக நீ வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும், சாயந்தரம் சாமி கும்பிட்ற வரைக்கும். எங்கள் வீட்டில் சோட்டுவும் சோனாவும் பண்ணுற சேட்டையில் அப்பப்போ நாங்கள் ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் பார்க்குறீங்களா என்னன்னு தெரியல. பார்த்தீங்கன்னா சோட்டும் சோனாவும் பண்ணுற சேட்டை உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி எனக்கு கமெண்டில் போடுங்க. நம்ம வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சோட்டுவையும் சோனாவையுமே காலையிலே குளிப்பாட்டியாச்சு. அதனால் குளூரில் அவங்களுக்கு நடுங்கிட்டு உட்காந்துருக்காங்க. வெந்நீர் வச்சு தான் குளிப்பாட்டினோம். ஆனாலுமே 2 பேருக்கு குளிர் தாங்கலை. நேரமே குளிப்பாட்டினாங்காட்டியும் வச்சு ரெடி பண்ணியாச்சு. ஏற்றணும்னு சொல்லுவாங்க அகல் விளக்கு வீட்டுக்குள்ளே. 27 விளக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அது இல்லாமல் பூஜைக்கு நம்ம பூஜை ரூமில் ஏற்றுற விளக்கும் ரெடி ஆயிடுச்சு. விளக்கு பொருத்திட்டு பத்தலைன்னா அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஈவினிங் பத்தலைன்னா அதையும் சேர்த்து ஏற்றிக்கலாம். எல்லாமே இப்போ கம்ப்ளீட் பண்ணி வச்சாச்சு. ஈவினிங் விளக்கு ஏற்றுற மாதிரி ரெடியாக வச்சுருக்கேன். பூஜை ரூம்லாம் ரெடி பண்ணி எல்லாமே அலங்காரம் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிளம்பியாச்சு. கொஞ்சம் உப்பெல்லாம் நான் உப்பு செடியில் கழுவி வச்சுருந்தேன். அதெல்லாம் கொஞ்சம் ரீஸ்டோர் பண்ண வேண்டியிருந்தது. அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு. ஈவினிங் பூஜை பண்ணிவிட்டு நம்ம விளக்கு பொருத்த வேண்டியது தான். நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.